மேகா, அவங்க மாமா, சித்துவோட அப்பா எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போது ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் யாருக்குமே சேலரி போடலை 3 மந்த்தா. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சேர்ந்து வெளியே கத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே உங்கள் மாமா சொல்கிறாரு, அடுத்த மாதம் சேலரி சேர்த்து போட்டோன்னு நீ போய் சொல்லு போ. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் நீ இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அந்த ஸ்டாஃப் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் என்னால் சமாளிக்கலாம் முடியாது. நீங்கள் வந்துட்டு அங்கே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஐயோ, யாருக்குமே சேலரிலாம் போட முடியலையே. என்ன இவ்வளோ பெரிய கஷ்டமான நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த 50,00,000 லாஸ் ஆச்சு. அதனால தான் யாருக்குமே சேலரியே போட முடியல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மேகா. இப்போ வெளியே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியே போகிறாங்க. சரி மாமா, நான் போய் வெளியே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. எல்லாருமே கத்துறாங்க, இதுக்காக நீங்கள் சேலரி போடல 3 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 ஸ்டாஃப் அப்படியே கேட்டு ஏறி குதிச்சு உள்ளேயே வராங்க. கலவரமாக ஆயிடுச்சு. அப்படியே பார்க்குறாங்க. அங்கேருந்து கல் எல்லாத்தையும் தூக்கி மேகா அவங்க மாமா 2 பேரையும் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறாங்க, யாரும் எதுவும் பண்ணாதீங்க, நான் சேலரி போடுறேன். ஆனால் எந்த ஸ்டாஃபும் கேட்கவே இல்லை. பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. இது எல்லாமே நியூஸில் போட்டுட்டாங்க. நியூஸில் போயிட்டு இருக்கும்போது செல்லம்மா அவங்க அம்மா 2 பேரும் வீட்டில் இருக்காங்க. நியூஸை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இங்கே பெரிய கலவரம் ஆயிடுச்சு. இவங்க சேலரி போடலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க செல்லம்மா. ஐயோ, என்ன இப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா அவங்க அம்மா 2 பேருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுமா, இதை ஏதாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா யோசிக்கிறாங்க. அவள் பண்ணதுக்கு அவள் அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கிளம்புறாங்க. இல்லை செல்லம்மா வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க. இல்லைம்மா இல்லை, அங்கே போயிட்டு என்ன நடக்குது நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. அப்போ சித்துவும் வராது. சித்துக்கும் நடந்த எல்லாமே தெரியுது. அதை கேட்டோடனே சித்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்ன இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு.